சிவாய மகாபிரிவா தொடிகளே சரணம் நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளுடைய மைண்ட்ஸ் பே நேயர்கள் அனைவருக்கும் என்ற பணிவான வணக்கங்கள், கோடான கொடி நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 9. இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்குங்க? எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும், ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழணும், நமக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த வாழ்க்கை வாழறதுக்கு எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது இல்லைங்களா? அந்த பணத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். அந்த பணத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, சரிங்களா? எல்லாருமே பணத்தை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். குறை சொல்ல பணம் குறைய ஆரம்பிக்கும். குறை சொல்கிறோம் அப்படின்னாலே ஒரு திரை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறை வருது அப்படின்னாலே, இப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் எவ்வளோ பொருட்கள் இருக்கும், அவ்வளோ பொருட்களுமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. காசு அப்போ எங்கேருந்து வந்துச்சு? அப்போ காசு நம்மக்கிட்ட இருந்துச்சா? எஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பணத்துக்குமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நன்றி சொல்ல பழகணும். நீங்கள் எவ்வளோ பில்லு செட்டில் பண்ணியிருப்பீங்க. அந்த பில்லெல்லாம் செட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பில்லுலையுமே நீங்கள் செட்டில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த பில்லுக்கு நடுவில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது, பணத்திற்கு நன்றி அப்படிங்கிறத எழுதுங்க, இல்லைன்னா சொல்லுங்க. அப்படி சொல்ல சொல்ல நம்ம எல்லாத்தையுமே பே பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பிரெயின்குள்ளார இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். அப்போது நமக்கு பணத்துக்காக பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆகும் மைண்டில். பில்லு வந்த உடனேயே ஐயோ இவ்வளோ வந்துருச்சா, நான் அவ்வளோ பே பண்ணணுமா அப்படின்னு நம்ம குறை சொல்ல ஆரம்பிக்கிறோன்னா, பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப முழிச்சிக்கிட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷனையே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ பணம் இல்லை, பண பற்றாக்குறை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அதுக்குரிய இன்ஃபர்மேஷனே தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். அப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட இருக்கும் பணத்திற்கு நான் நன்றி சொல்லணும். பணத்தை குறை கூறக்கூடாது. நீங்கள் பணத்தை பற்றி குறை கூற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் உங்களிடம் சேராது. இருக்கும் பணத்திற்கு, உங்கள் கையில் வச்சிருக்கிற பணத்திற்கு, உங்களுக்கு வர வேண்டிய பணத்திற்கு நீங்கள் நன்றி சொல்லணும், மனதார நன்றி சொல்லணும். இதுதான் இன்றைக்கி ஆத்தர் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது. எல்லாத்தையுமே நான் பே பண்ணிட்டேன், நன்றி அப்படிங்கிறத சொல்லணும். பணத்திற்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லணும். இந்த பயிற்சியில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு பழகிருக்கும், ஆல்ரெடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் செய்ய போகிறீங்க. முன்னாடி ஃபஸ்ட்டில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 3 சென்டென்சஸ் எடுத்துக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அன்னைக்கு நடந்த விஷயம் இல்லை நேற்று நடந்த விஷயம், அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த முக்கியமான விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுவும் கல் எடுத்து வச்சுட்டு நன்றி சொல்லுங்கள். அப்போ அதில் கல்லில் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம நிறைய சொன்னோம் இல்லைங்களா? அது எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க. 8 நாள் பயிற்சி எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க. செஞ்சுட்டு இன்றைக்கி 9வது பயிற்சி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பில்லுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. நான் இவங்களுக்கு இதை செட்டில் பண்ணிட்டேன், அவங்களுக்கு அதை நான் கொடுத்துட்டேன், அவங்களுக்கு நான் பே பண்ணிட்டேன், என்கிட்ட இன்னும் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மைண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா யோசிக்கணும். பணத்திற்கு நன்றி நன்றி நன்றின்னு பணத்துக்கு நன்றியை சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களை நோக்கி பணம் வரும். என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னா பணம் இருக்காது. இதுதாங்க லாஜிக், வேறு ஒரு லாஜிக்குமே கிடையாதுங்க. நீங்கள் தூங்க போகும்போதும் நீங்கள் என்னென்ன எழுதியிருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் நன்றியை சொல்கிறீங்க, பணத்துக்கும் சேர்த்து நன்றியை சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் பணத்தை ஈர்ப்பீங்க, பணம் உங்களை தேடி வரும், பணமும் உங்களை ஈர்க்கும். நீங்கள் பணத்தை குறை சொல்ல சொல்ல நீங்களும் பணத்தை ஈர்க்க முடியாது, பணமும் உங்களை நோக்கி வராது. பணத்துக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்கள், பணம் உங்களை நோக்கி வரும். ரொம்ப எளிமையான வழி, செய்து பலனடையுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.